ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆன்லைன் யூடியூப் சேனல் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் இருந்த இடத்துல தேவனை துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரமே ஆலயத்தில் போய் நாம் ஆராதிக்க ஆண்டவர் வழியும் வாசலையும் நிச்சயமாய் திறப்பார் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் செய்வாராக. எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நமது வீடியோக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க அது ஏதுவாக அமையும். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். பரலோகத்தின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இப்படி வீட்டிலிருந்து ஆராதிக்கிற இந்த காலங்கள் முடிவுக்கு வந்ததென்று நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். அடுத்த வாரத்தில் விடுதலையாய் கர்த்தரை ஆண்டவரே ஆலயத்தில் போய் ஆராதிக்க துதிக்க உங்கள் நாமத்தை உயர்த்தத்தக்கதாக தெய்வம் எங்களுக்கு வழியும் வாசலையும் திறந்து கொடுங்க. இந்த வாரத்தில் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு இருக்கிற இடத்துல தேவனுடைய நாம மகிமைக்காக உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத மனிதர்களுடைய தொந்தரவுகள் எந்த தொந்தரவும் எங்களுக்கு வராதபடி தெய்வ சமூகத்தில் இருந்து ஆராதிக்க கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளுவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கின்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் இப்பொழுது மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கு. மகிமைப்படுத்துவென்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று என்றிடுவோமே. மாட்டோம் குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆகிடமாட்டோம் குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையை இடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளு வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை மறுபடியும் திரும்பும். சொல்லுவோமா? ஆமே. ஆதி நிலையை இடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளு வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையை. அமெரிக்கை வாழ்வை அமைப்போம். ஆண்டவர் மார்பில் சுகிப்பு. பதறாத ஒரு வாழ்க்கையும் சிதறாத ஒரு மனமும் தேவன் நமக்கு பரிசாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுவோமா? ஓ ஜீசஸ். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அமைப்போம். ஆண்டவர் மார்பில்
துதிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் ஒலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நன்னாதர், போற்றிய பாதம் வடிவோம் சுதிரம். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நன்னாதர், போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, அவர் தான் நமக்கு தலை சாய்க்கிற கல், அவர் தான் நமக்கு மூளைக்கல் என்று சொல்லி கர்த்தரை பாடி உயர்த்தி ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொல்லுவோமா? அல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காதாக என்னை மாற்றுகிறேன். தெய்வமே, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. பூமியின் வம்சங்கள் உனக்கு உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படு, ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கு உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படு, ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெத்தேன்
வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏகத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவேன். தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரையில் என்னை காப்பாற்றுவேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். சொல்லுவோமா? செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவேன். தகப்பன் தேசத்திற்கு திரும்ப வரையில் என்னை காப்பாற்றுவேன். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவேன். தகப்பன் தேசத்திற்கு திரும்ப வரையில் என்னை காப்பாற்றுவேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கல்நீரையா. தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. அடுத்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த எல்லா முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த காலை நேரத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற நீங்களும் நானும் பிரகாசம் அடைய போகிறோம். நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க போகிறது. நம்முடைய அனுபவங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவங்களாய் மாறப்போகிறது. கர்த்தர் அப்படியே செய்வார் இந்த பகல் நேரத்தில். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்வதே இல்லை. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, அம்மே உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்வதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்வதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள்
கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிட தகப்பன் நீரே. நீர்தான் இயேசு மகாராஜா, எங்கள் நேச நீர் மாத்திரமே, இரக்கத்தின் சிகரம் நீர் ஆண்டவரை சொல்லி கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். அல்லேலூயா. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இருக்கிற இடத்திலே அங்கேயே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஆராதிக்க போகிறோம். அந்த பின்மாரின் அபிஷேகத்தை பரலோகத்தின் தெய்வம் எங்க மேல இந்த காலை நேரத்தில் நீர் ஊற்ற வேண்டும். உங்க அபிஷேகம் எங்களுடைய நுகங்களை முறிக்கக்கூடியது, எங்களுடைய நுகத்தடிகளை முறிக்கக்கூடியது. அந்த ஒரே நீர் கொடுத்த அந்த அபிஷேகம் எங்களை சகலவற்றையும் போதித்து எங்களை ஆசீர்வாதமாய் நடத்த வல்லமையுடைய அந்த அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தை எங்க மேல நீர் அந்த ஒரே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து முழங்கால் படியிட்டு கண்களை மூடினவர்களாய் தேவனை நோக்கி பார்த்து ஆராதிப்போமா. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா துதிங்க ஆண்டவரே. அந்த பின்மாரியின் அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் எங்க மேல பரலோகத்தின் ஆண்டவர் ஊற்ற வேண்டுமே, எங்க மேல பரலோகத்தின் தெய்வம் ஊற்ற வேண்டுமே. அல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே,
பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் பாடுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே ஒரு அக்கினி மலையை என் மேல பரலோகத்தின் ஆண்டவனை ஊற்ற வேண்டும். சொல்லுவோமா அல்லேலூயா. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே அக்கினி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே அக்கினி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே ஒரு அக்கினி மயமான ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, என்னையும் அக்கினியாய் இந்த காலை நேரத்திலே மாற்றும். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பரலோகத்தின் தெய்வமே, பரலோகத்தின் அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும். நாங்கள் நீங்க கொடுத்த அபிஷேகம் எங்கள் முகத்தடிகளை அது முறிக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் எங்களை எல்லாவற்றையும் போதித்து நடத்தக்கூடியது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எங்கள் தெய்வமே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலை எங்களை விட்டு மாற்றி ஒரு அனலான ஒரு வாழ்க்கையை உமக்காய் எரிந்து பிரகாசிக்கிற யோவான் சானகனை போல மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை பரலோகத்தின் ஆண்டவர் இந்த ஆண்டவரை காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை எங்க மேல வெளிப்படட்டும், தேவனுடைய இரக்கம் எங்க மேல வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கிருபையை வெளிப்படுத்துங்க, உங்க இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா நிலைகளிலிருந்து மாற்றுங்க. இந்த நாட்களிலே தேசங்களிலே பரவுகிற இந்த கொள்ளை நோய்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் இந்த கொள்ளை நோய் அழிக்கப்பட்டு போவதாக. பரலோகத்தின் ஆண்டவர் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபை எங்க மேல வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ சோத்திர ஆண்டவரே, கிருபை தான் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உங்களை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். தேசம் கொள்ளை நோயை விட்டு விடுவிக்கப்பட்ட தேசமாய் மாறட்டும். தேசம் பஞ்சத்தில் பிடிபடாத ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாறட்டும். நாங்களும் கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், நாங்கள் பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் இந்த கால இனத்தை எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருப்போம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருப்போம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. குறைவையும் நெருக்கத்தையும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். குறைவையும் நெருக்கத்தையும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருப்போம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருப்போம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்றி நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிற ஆண்டவர். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பூமி எங்கும் பார்க்கும்படி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் இருக்க எல்லா வியாதிகளையும் எல்லா வேதனைகளையும் மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய வேதனையோ மகனே, கொடிய வேதனையோ மகளே. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய வேதனையோ மகனே,
மகனையோ மகளே, உன் சுக வாழ்வு இன்று துளித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. உன் சுக வாழ்வு இன்று துளித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்து, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்து, அதற்காய் குறித்த நேரமும் வந்தது. அதற்காய் குறித்த காலமும் வந்தது. உன் சுக வாழ்வு இன்று துளித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. சுக வாழ்வு இன்று துளித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. இலையும் இல்லாம கனியும் இல்லாம, இலையும் இல்லாம கனியும் இல்லாம, பட்டு போன மரம் போல ஆனாயோ. பச்சையான மரமாக மாற்றிடுவார் நம் தேவன். பச்சையான மரமாக மாற்றிடுவார் நம் தேவன். பூத்து காய்த்து உன்னை நிரப்பச் செய்வார். பூத்து காய்த்து உன்னை நிரப்பச் செய்வார். சுக வாழ்வு இன்று துளித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. உன் சுக வாழ்வு இன்று துளித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. பரலோகத்தின் தெய்வமே, எங்களை நினைக்கிற தெய்வம், ஆண்டவரே, உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் எங்களுக்கு இருக்க எல்லா வேதனைகளையும், எல்லா நெருக்கத்தையும், எல்லா வியாதிகளையும், எல்லா பாடுகளையும் நீர் விளக்கி எங்களை ஆசீர்வாதமான எல்லையில நிறுத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். இந்த நாட்களின் ஆசீர்வாதமான எல்லைக்குள்ள, ஆசீர்வாதமான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டு போகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தேசம் பாதுகாக்கப்படட்டும். தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. மனிதர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. தேசம் அழிவை காணாதபடி ஆசீர்வாதத்தை காணும்படியாய் பரலோகத்தின் தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். தேசம் உமக்கு முன்பாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் இருக்கட்டும். என் ஆண்டவருக்கு முன்னால கர்த்தர் விரும்புகிறபடி மன்னம் திரும்பின ஒரு தேசமாய் மாறட்டும். கர்த்தரே அனுக்கிரகம் செய்யும். கர்த்தரே ஆசீர்வதியும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் குறைவில் இருந்து, நெருக்கத்தில் இருந்து, அவர்கள் வேதனையில் இருந்து முற்றிலுமாய் விடுவிக்கப்படுவார்களாக. அவர்கள் வியாதியின் கொடுமையிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. அவர்கள் தொழில் நஷ்டத்திலிருந்து, வேலை இல்லாத திண்டாட்டத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. தெய்வம் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒவ்வொரு நபரை கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதியும். தேவனுடைய கிருபை ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே வேறு எந்த வேலையும் செய்து கொண்டு பிரசங்கத்தை கேட்காதபடி ஒரு இடத்தில் அமர்ந்து தெய்வ பிரசன்னத்தோடு சூத்திரத்தோடு கூடிய நாம் இந்த வேதத்தை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க பொழுது கேட்க போகிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. போதுமானது. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதானே ஒரு மகிமையான ஒரு வாக்குத்தத்தம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய
மனிதர்களே, தேவனுடைய தாசர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு அற்புதமான வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இது மோசைக்கு சொல்லப்பட்டதான ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். இந்த ஜூன் மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த கிருபை கிடைத்த மனிதர்கள் அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக வாழ்ந்தது உண்மை. இந்த அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைப்பது நமக்கு கிடைத்ததான ஒரு பெரிய சாக்கியமான ஒரு அனுபவம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு முதலாவது நமக்கு தேவை தேவனுடைய கிருபை. நல்லா நீங்க கவனிக்கணும். அந்நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை மோசைக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது, அன்றைக்கு ஆண்டவர் பக்கத்திலே ஆண்டவர் சார்பாய் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்ததானே ஒரே மனிதன் மோசையாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லலாம். காரணம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் அநேக அற்புதங்களை கண்டு கர்த்தரால் அநேக பலத்த செய்கைகளை பார்த்ததான ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் சீனாய் மலைப்பக்கம் வரும் பொழுது அவர்கள் தன் முன் நடந்து கொண்டு போக, தன்னை முன் நடத்தி கொண்டு போக ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு போனதான மோசைக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். இவன் மோசையின் கூட இருந்ததான ஒரு முக்கியமான ஆளு ஆரோனும் கூட அவர்கள் கூட சேர்ந்து கன்றுக்குட்டியை செய்கிற வேளையில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் பட்சமாய், கர்த்தர் பக்கமாய், கர்த்தருக்கு பிரியமான ஒரு அனுபவத்தை அந்த நாட்களிலே அந்த சூழ்நிலையில் இருந்த ஒரே மனிதன் மோசையாகத்தான் அன்றைக்கு இருந்திருக்க வேண்டும். நீங்க கவனிக்கிற ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற தேவனுடைய தாசர்களே, தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வசனத்துக்கு நடுங்கி, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக வைராக்கியமா வாழ்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசைக்கு அன்னைக்கு கிருபை கிடைத்த போது ஆண்டவர் என்னெல்லாம் அந்த மோசைக்கு கொடுத்தார், அந்த மோசைக்கு கொடுக்கப்பட்ட சாக்கியங்கள் என்ன அப்படிங்கிறதை தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஏற்கனவே 1ஆம் தேதி இது ஒரு அறிமுகமாய் தியானித்தோம். இந்த நாளில் கூட அதை குறித்து விரிவாக நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் வாசித்து பாருங்க, அந்த அதிகாரத்திலே 1வது வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் அங்க வேதனைப்படுகிறதை நம்மை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை என் ஜனங்கள் என்று அந்த யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிற அநேக இடங்களிலே நம்மால அதை பார்க்க முடியும், கவனிக்க முடியும். நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்க வேணா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கே யாத்ராமத்தின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? இப்படி அநேக இடங்களிலே யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மீட்கப்பட்ட அந்த ஜனத்தை பார்த்து என் ஜனம் என்று. ஆனால் இந்த 33வது அதிகாரத்திலே வரும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார்? நீ அழைத்து கொண்ட வந்த ஜனங்களை, நீ அழைத்து கொண்டு வந்த அந்த ஜனங்களை என்று மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை நம்மால கவனிக்க முடியும். ஏன் ஆண்டவர் அப்படி நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் என்று ஆண்டவர் சொன்ன காரணம் என்ன? மோசை தான் அந்த ஜனங்கள் அழைத்து கொண்டு வந்தார். மோசை தான் பலத்த அற்புதங்களை செய்து அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் இல்லை, கர்த்தர் தான் அவர்களுக்காய் பலத்த அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து, அந்த இருப்பு காலவாயா இருந்ததான எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான். ஆனால் ஏன் இன்னைக்கு நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்ததினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனம். நீங்க ஆத்திராமத்தின் புஸ்தகத்திலே
32வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லும் போது, உன் ஜனம் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனங்கள், நீ கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை அழித்து கொண்டார்கள், தங்களை கேவலப்படுத்தி கொண்டார்கள், தங்களை அவமானப்படுத்தி கொண்டார்கள் என்று நீ சீக்கிரமா இறங்கி போய் இன்னும் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் பாவம் செய்வதற்கு முன்னாலே என் ஜனம் என்று சொன்னார். ஆனால் அந்த நாட்களில் அந்த 33வது அதிகாரத்திலே வரும்போது அநேகர் கர்த்தருக்கு பிரியமில்லாத அனுபவத்துக்கு நேராக செயல்பட்டு கொண்டிருந்ததான ஒரு காலம். அப்பொழுது மோசே கர்த்தர் பட்சமாய் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலம். அப்பொழுது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எப்போது இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், இந்த ஜனங்களுடைய அந்த பாவத்தை கண்டதான் ஆண்டவர், இனிமேல் உங்களுக்கு முன்னால நான் போக மாட்டேன் என்று ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்டதான மோசே சொல்லுகிறார், நீங்கள் எங்களுக்கு முன்னாலே போகாதிருந்தால் இந்த இடத்தை விட்டு எங்களை கொண்டு போகாதிரும், உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாலே போகாதிருந்தால் இவ்விடத்திலே எங்களை நாங்கள் இருந்து விடுகிறோம் என்று மோசே அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே நின்று, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நம்மால கவனிக்க முடியும். இந்த பகுதியில இப்பொழுது மோசேக்கு ஆண்டவர் மனம் இறங்குகிறார். மோசேனுடைய அனுபவ முகத்தை பார்த்து ஆண்டவர் மனம் இறங்குகிறார். என்ன மனம் இறங்குகிறார்? நீ சொன்னது போலவே என் கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி? ஆண்டவர் அந்த தேவ சமூகத்தில் ஜெபித்த அந்த மோசேயுடைய ஜெபத்தை தேவன் தள்ளாமல் அதை கேட்டார். தேவன் அவருடைய ஜெபத்தை தள்ளவில்லை, மோசேயுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த தேசத்தில் உள்ள, அந்த தேசத்துக்கு கானானுக்கு போக வேண்டிய ஜனங்கள் தங்களை அவர்கள் கெடுத்து கொண்டாலும், ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அனுபவத்துக்கு நேராக செயல்பட்டாலும், மோசே கர்த்தருக்கு பிரியமா இருந்ததினால மோசேயுடைய ஜெபம் அந்நாட்களிலே கேட்கப்பட்டது. ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஒரு அனுபவம், ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தது நிமித்தம் அந்த ஜனங்களுடைய பாவத்தை கர்த்தர் அதை மறந்து அவர்களுக்கு முன்னாலே மறுபடியும் கடந்து போக, அவர்களுக்கு முன்னாலே போவதற்கு அவர் மறுபடியும் ஆயத்தமாக்கப்பட்டார். மோசேயுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இந்த ஜனங்களுக்காய் பேசுகிற ஜெபம் கேட்கப்படுகிறது. அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அனுபவத்தை செய்தவர்கள் தான். ஆனால் ஜெபிக்கிற மோசே கர்த்தருக்கு பிரியமானவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். உங்கள் ஜெபத்தை ரட்சிக்கப்படாத, கர்த்தருக்கு பிரியமல்லாமல் வாழ்கிற ஒரு மனிதனுக்காக நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள். மோசே கர்த்தருக்கு பிரியமானவனானபடியினால் என் வீட்டில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்னாரே, எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னாரே, அந்த மோசே ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்க ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்க உண்மை உள்ளவர். அநேக நேரத்தில் என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி, என் ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, அல்லது சோர்ந்து போனீர்களோ? இல்லை இல்லை, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. ஒரு நாள் ஒரு பையன் தன் தகப்பனாரிடத்திலே குதிரை வேண்டும் என்று அவன் கேட்கிறான். தகப்பனார் சொல்லுகிறார், குதிரை இப்பொழுது உனக்கு வாங்கி கொடுக்க அளவு உனக்கு வயது போதாது மகனே என்று அவர் சொல்லுகிறார். இல்லை தகப்பனாரே, எனக்கு குதிரை வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்க, அப்பொழுது தகப்பனார் ஒரு பிரயாசப்பட்டார். இவர் ரொம்ப அடம்பிடித்து கேட்கிறான். பிள்ளை கேட்டா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? பிள்ளையின் இடத்திலே உனக்கு குதிரையை வாங்கி தருவேன் என்று வாக்கு பண்ணவில்லை. ஆனா பிள்ளை குதிரை தகப்பனிடத்திலே கேட்டது உண்மை. சில நாட்கள் கடந்து போனது. தகப்பனார் ஒரு குதிரை வளர்க்கிறதானே ஒருவனிடத்திலே கொண்டு போய் அந்த மகனை விட்டார். அந்த மகனை விட்ட உடனே அந்த குதிரை வளர்க்கிறவர் ஒருவன் என்ன செய்கிறார்? அந்த மகனை ஒரு குதிரையின் மேலே ஏற்றுக்கொண்டு அவன் அடிக்கடி சுற்றி வருவது வழக்கம். அப்படி சுற்றி வரும்போது இந்த பையன் அடிக்கடி அந்த குதிரை மேலே இருந்து கீழே கீழே விழுந்து விழுந்து விடுகிறான். பல முறை இவன் அதை அந்த குதிரையை வளர்க்கிற மனிதன் அடிக்கடி நம்ம பையனை கூட்டிக் கொண்டு குதிரை மேல எப்படி சவாரி செய்வது என்று கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்.
ஆனால் இந்த குதிரை மேலே சவாரி செய்வதை இந்த மகன் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏன் என்று சொன்னால் அடிக்கடி அந்த குதிரையானது கீழே இந்த பையனை தள்ளி விடுகிறது. ஆனால் குதிரை வேண்டும் என்று இவன் ஆண்டாங்கே தகப்பனார் இடத்தில் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறான். சில நாட்கள் கடந்தது, சில மாதங்கள் கடந்தது. பையன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குதிரை மேலே சவாரி செய்ய கற்றுக்கொண்ட காலங்கள் வர ஆரம்பித்தது. சில மாதங்கள் கடந்த போது ஒரு நாள் மதிய வேலை திடீரென்று சொல்லி தன்னுடைய வீட்டு வாசலிலே ஒரு குதிரை வந்து நிற்கிறது. பையன் பார்த்தோன்னே விரும்பினது போலவே ஒரு நல்ல கலர் உள்ள ஒரு குதிரை அவன் வீட்டு வாசலில் நிற்கிறது. மிகவும் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட்டு அவன் ரொம்ப பூரிப்போடு இருக்கும் போது தகப்பனார் வருகிறார். தகப்பனார் பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்பா, எனக்கு இந்த குதிரையை வாங்கி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொன்னான். அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை கேட்டான். நான் குதிரை கேட்டு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இத்தனை மாதங்கள் கழித்து நீங்கள் இந்த குதிரையை வாங்கி தந்தது, நான் கேட்ட உடனே வாங்கி தந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே என்று சொன்னான். அப்படி தகப்பனார் சொன்னார், நீ குதிரையை கேட்கும் போது அதன் மேலே சவாரி செய்வதற்கு உனக்கு அனுபவம் போதாது, அதன் மேலே சவாரி செய்வதற்கு உனக்கு தெரியாது. அதனாலதான் சில மாதங்கள் உன்னை குதிரையில எப்படி சவாரி செய்ய வேண்டும், குதிரை மேல் நீ எப்படி பழக வேண்டும் என்று சொல்லி உனக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனா இப்பொழுதோ உன் கைகளிலே குதிரைக்கு ஏன் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது குதிரை மேல எப்படி ஏற வேண்டும், அதன் மேல ஏறி எப்படி சவாரி செய்ய வேண்டும், அந்த குதிரையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். அதனாலதான் இத்தனை மாதங்களும் நீ கேட்டதானே அந்த ஆசையான அந்த பொருளுக்காக நான் இத்தனை மாதங்கள் நான் காலம் கடத்தினது இதுதான் காரணம் என்று தகப்பனார் சொன்னார். அதே போல உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். இல்லை, நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாய் மாறு வரைக்கும் ஆண்டவர் உங்களை புடமிட்டு உங்களை பயிற்சி கொடுத்து உங்களுக்கு நிச்சயமாய் நீங்கள் கேட்ட ஒரு விண்ணப்பத்தை கூட அவர் தள்ளவில்லை. காரணம், நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள். நிச்சயமாய் நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ள வந்த பிறகு நீங்கள் பழகினவர்களாய் மாறும்போது அந்த ஆசீர்வாதத்தை 2 கரங்களினாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஆராதிக்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அது வெளியரங்கமாய் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். இதுதான் மோசேக்கு நடந்தது. மோசேயின் கேட்ட ஜெபத்திற்கு பதில் வந்துட்டு. பதில் எப்படி வந்தது? ஜெபம் கேட்க மாட்டது மாத்திரம் அல்ல, 13வது வசனத்துல சொல்லப்படுகிறது. வாசிங்க, 33வது அதிகார யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 13வது வசனத்தில் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. வாசிங்க, 13வது வசனத்தை வாசிங்க. 33வது அதிகாரம் யாத்திராகமம் 13வது வசனத்தை வாசிக்க இப்பொழுது கேட்போம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவிக்கிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று இவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இவர் ஜெபம் அந்த நேரத்தில் கேட்கப்பட்டது. அதே 14வது வசனத்துல கேட்ட ஜெபத்துக்கு பதில் வருகிறது. எப்படிப்பட்ட பதில் வருகிறது? வாசிங்க இப்பொழுது. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல ஜெபத்துக்கு பதில் வருகிறது. கவனிங்க, இதுவரைக்கும் நான் போக மாட்டேன், தூதனை தான் அனுப்புவேன் என்று சொன்னவர் இந்த மோசே பண்ணின ஜெபத்தை கேட்டு, பிரியமானவன் பண்ணின ஜெபத்தை கேட்டு, என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும், நீ கேட்டது போலவே என் சமூகம் உனக்கு எங்களுக்கு முன்னால போகலன்னா இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதிரும் என்று சொன்னியே, பயப்படாத, நீ முன்னால போ, உனக்கு முன்னால நான் என் சமூகம் முன்னால போகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கவனிங்க, அவர் பண்ணின ஜெபம் எப்படி பதிலாக வெளிவந்தது என்று சொன்னால், நல்ல கவனிங்க, அந்த பதில் அவர் விரும்பினதுக்கு ஏற்ற ஒரு பதிலாக இருந்தது. மோசேயுடைய வேண்டுதலை என்ன என்று சொன்னால், தூதன் எங்களுக்கு முன்னால போக வேண்டாம், எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம் எங்களுக்கு முன்னால போக வேண்டும், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்னால போக வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கே ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு சொல்றாரு, என் சமூகம் உன்னுடைய விண்ணப்பத்தின்படி உனக்கு முன்னால போகும் என்று சொல்லிட்டு அவன் விருப்பத்துக்கேற்ற பதில் மாத்திரம் அல்ல, அந்த
பதில்ல அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நம்மால கவனிக்க முடியும். ஜபத்துக்கு எப்படி விரும்பின ஜபம் பதிலாக வந்தது மாத்திரமல்ல, அங்கே அவன் எதிர்பாராத ஒரு இளைப்பாறுதலையும் பரலோகத்தின் தெய்வம் அந்த மோசைக்கு தர அவர் வல்லவராக இருந்தார். பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல நீங்கள் விரும்பின பதில் உங்களுக்கு வரப்போகிறது. உங்க விருப்பத்துக்கு ஏற்ற பதில பரலோகத்தின் தெய்வம் கொடுக்க போகிறார். அதோடு கூட நீங்கள் இளைப்பாற பண்ணும்படியாய், உங்களை இளைப்பாற பண்ணும்படியாய் பரலோகத்தின் தெய்வம் இந்த காலை நேரத்தில் அவர் விரும்புகிறார். அதனாலதான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில இதோ ஆண்டவர் கிருபை கிடைத்த நம்முடைய வாழ்க்கையில மகிமையாய் நடத்துவார். கிருபை கிடைத்தவர்களுக்கு முன்னால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு இளைப்பாறுதல் மாத்திரம்தான் கிடைக்குமா? இல்லை. 16வது வசனத்துல இங்க சொல்லப்படுகிறது, இளைப்பாறுதலை தந்ததோடு நின்று விட்டாரா? இல்லை. 16வது வசனத்துல அங்க வாசிக்க இப்ப கேட்போம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பதை எதினால் அறியப்பட முடியும்? எங்களோடு கூட வருகிறதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள பூமியின் மேல நீர் படைத்த எல்லா ஜனங்களை விட நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று இதனால விளங்கும். நீங்க கவனிக்கணும், கிருபை கிடைத்த தெய்வ பிள்ளைகளுக்கு விரும்பின பதில் மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு இளைப்பாறுதல் மாத்திரம் அல்ல. ஆண்டவர் சொல்ல, அவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் போவார், அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். உங்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உங்களுக்கு முன்னால கர்த்தர் போகிறவராக இருப்பார், உங்களோடு கூட கர்த்தர் இருப்பவராக காணப்படுவார். நடந்தது என்ன? மோசே சொல்லுகிறார், நீர் எங்களோடு கூட வருகிறதுனாலதான் நாங்கள் உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாற்றப்படுகிறோம். அவர் உங்களோடு இருக்கிறது நிமித்தம், அவர் உங்களோடு கூட வருகிறது நிமித்தம், அவர் உங்களுக்கு முன்பாக போவது நிமித்தம் நீங்கள் அநேகருக்கு முன்னாலே சகல ஜனங்களை முன்னாலே சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்களாக காணப்படுகிற ஒரு ஆச்சரியமான மாதமாக இருக்கும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு முன்னாலே கடந்து போவார், உங்களோடு கூட அவர் வருவார், உங்களோடு கூட இருப்பார். அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எப்படி பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் அநேகருக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நீங்கள் வாசிக்க நேரமில்லை, சுருக்கமாக ஒவ்வொருத்தரையும் குறித்து நாம் இப்பொழுது ஒரு இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நடந்தது என்ன? இரண்டாவது, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த மோசேயுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்து இளைப்பாறுதலை கட்டளையிட்டு அவர்களை விசேஷித்தவர்களை கர்த்தர் காண்பித்தார். அவர்கள் எந்த தேசத்தில் ரெண்டுமே கடந்து போனார்களோ அவர்களா பிரமிக்கும்படி இவர் விசேஷித்தவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். இதே போல நோவாவை வேதம் சொல்லுது, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நீங்க வாசிக்க வேண்டாம், வீட்டில இருந்து வாசித்துக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிருபை பெற்றவர்கள் கர்த்தரால் நினைவு கூறப்படுகிறார்கள். தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள் கர்த்தரால் நினைவு கூறப்படுகிறார்கள். அதோடைய நோக்கம் என்ன? உலகத்தில் அந்த காலத்தில், நோவாவின் காலத்தில் இருந்ததான உலகத்தை கர்த்தர் அழிக்கும் போது நோவா ஜீவன், அவருடைய குடும்பத்தாருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. அவர்களுடைய சந்ததி இந்த பூமியின் மேல நிரப்பும்படி அவர்களுக்கு நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டார். அதனாலதான் நோவாவை கர்த்தர் நினைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
நோவாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோக்கம் என்ன? அவர் நினைவு கூறப்பட்டார். நினைவு கூறப்பட்டது நிமித்தம் அவருடைய ஜீவன், அவர் குடும்பத்தாருடைய ஜீவன், அவர்கள் சந்ததி இந்த பூமியில நிரப்பும்படியாய் அவர்களுக்கு ஒரு நன்மையை பரலோகத்தின் தெய்வம் வைத்திருந்தார். உங்களுக்கும் தேவனுடைய கண்களிலே இந்த மாதத்தில் கிருபை கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த மாதத்தில் தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மோசையை போல உங்கள் ஜெபத்தை பரலோகத்தின் தெய்வம் கேட்பார். கேட்டது மாத்திரமல்ல, நீங்கள் விரும்புகிற பதிலை கர்த்தர் கொடுப்பார். அதோடு கூட இளைப்பாறுதலையும் தந்து உங்களோடு இருந்து உங்களோடு கூட அவர் நடந்து உங்களோடு கூட அவர் வருவார். உங்களை விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் இந்த உலகத்தாருக்கு முன்னால உங்கள் நிற்க பண்ணுவார். இரண்டாவது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்த நோவா நினைவு கூறப்பட்டாரே. எப்படி? அவர் ஜீவன் பாதுகாக்கப்படும்படியாய் நினைவு கூறப்பட்டார். அவர் குடும்பத்தாருடைய ஜீவன் பாதுகாக்கப்படியாய் நிறைவு கூறப்பட்டார். இந்த பூமியிலுடைய சந்ததி பெருகும்படியாய் நினைவு கூறப்பட்டார். அவருக்கு ஒரு நன்மை கிடைத்தது. என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜீவன் பாதுகாக்கப்படும். உங்கள் குடும்பத்தாருடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். கொள்ளை நோய் பரவி கொண்டு இருக்கிறது அங்காங்கே. இப்பொழுது முன்பை விட இப்ப எல்லா ஊரடங்கு சட்டங்கள் எல்லாம் வாபஸ் பெறப்பட்ட இந்த காலத்திலே அங்கங்கே பரவுகிறது என்று கேள்விப்படுகிறோமே. என் குடும்பம் அழிந்து விடுமோ, என் ஜீவனுக்கு பாதிப்பு வந்து விடுமோ இந்த அச்சத்தோடு இருக்கிறீர்களோ? இல்லை, தேவனுடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. உங்கள் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராது. உங்க குடும்பத்தாருடைய ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராது. என் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எல்லாம் முழங்கால் படிட்டு சோமனோமா, ஆண்டவரே உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுக்காக சோத்திரம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை பண்ண போகிறோம். எங்கள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் தெய்வமே, உம்மை நன்றியோடு கூட உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மோசைக்கு உங்க கண்களில் கிருபை கிடைத்தது போல, நோவாக்கு உங்க கண்களில் கிருபை கிடைத்தது போல இந்த ஆண்டவரே காலை நேரத்தில் எங்களுக்கும் உங்க கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. நாங்கள் அநேக ஜெபங்களுக்கு சன்னிதானத்திலே வைத்திருக்கிறோம். அதற்கெல்லாம் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் விரும்புகிற பதிலை தந்து நீர் எங்களை இளைப்பாற பண்ணி எங்களோடு கூட வருகிறவராக, எங்களோடு கூட இருக்கிறவராக நீ காணப்பட போவதற்காய் சொல்கிறோம். எங்களை விசேஷித்தவர்களாய் நிறுத்தப்பட போவதற்காய் சொல்கிறோம். எங்கள் ஜீவன், எங்கள் குடும்பத்தாருடைய ஜீவனையும் நீ பாதுகாக்கப்பட போவதற்காய் சொல்கிறோம். எங்களை ஆண்டவரே எங்கள் சந்ததியை பெருக பண்ண போவதற்காய் சொல்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போவதற்காய் சொல்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீங்களே, இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே எங்களுக்கு பூரணமாய் நிறைவேறட்டும். இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்கள்ல எங்களுக்கு பூரணமாய் நிறைவேறுவதாக. இந்த ஆண்டவரே வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்க கிருபை வெளிப்படட்டும். உங்க கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற பதிலை கொடுப்பீராக. அவர்களை இளைப்பாற பண்ணுவீராக. அவர்களோடு கூட நீர் போவீராக. அவர்களோடு கூட நீ இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை விசேஷித்தவர்களாய் நீ மாற்றப் போவதற்காய் சோதிரம். அவர்கள் ஜீவன்களை அவர்கள் சந்ததியை பெருக பண்ண போவதற்காய் சோதிரம். பாதுகாக்கப்பட போவதற்காய் சோதிரம். எல்லாரையும் கர்த்தர் நினைவு கூறப்பட போவதற்காய் சோதிரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது கரங்களிலே ஆண்டவரை காணிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கரங்களிலே காணிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் பிரயாசத்தில் வந்துதான் இந்த தசம பாகம், பொருத்தனை காணிக்கைகள், முதல் பலன் காணிக்கை, அன்பின் காணிக்கை, உதாரணத்துவ காணிக்கை, இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தாவை சோத்திர காணிக்கை, இதை எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் அமைக்கி குலுக்கி மடியில சரிந்து விடும்படியாய் அவர்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் சென்னை மாநகரத்துக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடத்துல கரைகளை உயர்த்தி ஜெபிப்போமே. சென்னையில் ஆங்காங்கே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டு இருக்கிறதுங்கிறதை கேள்விப்படுகிறோம். அது முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். எங்களுடைய தமிழ்நாட்டுடைய தலைநகராக இருக்கிற சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா கொரோனா வைரஸ் அழிக்கப்பட்டவதாக. ஒரு மனிதர்களை நீ சாவை காணக்கூடாது. எல்லாரும் சுகம் பெற வேண்டும். எல்லா மாவட்டத்தில் ஆங்காங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதானே கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் முழுவதுமாய் விடுவிக்கப்படுவார்களாக.
முழுவதுமாய் சுகமாக்கப்படுவார்களாக. கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சென்னை மாநகரத்தை விட்டு கர்த்தாவே ஜனங்கள் ஆண்டவரை விடுவிக்கும்படி அந்த கொள்ள நோய் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சென்னை மாநகரம் எல்லா ஜனங்களும் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாங்கள் எல்லாரும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பலகீனத்தோடு கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. அவர்களுடைய கண்ணீர் மாறட்டும், அவர்களுடைய சரித்திரம் மாறட்டும், அவருடைய குறைவு மாறட்டும், அவருடைய குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும், அவர்கள் குடும்ப உறவுகளுக்கு இடையில் இருக்கிற பிளவுகள் மாறட்டும். ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர கர்த்தர் கிருபை கொடும். பெரிய காரியத்தை செய்யும். இரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கையை வேதாகமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆலயத்துக்கு போகும்போது நீங்கள் உங்கள் ஆலயத்தில் காணிக்கைப்பட்டிகள் போட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.